5 விதமான ஊழியங்களையும் நம்புகிற ஒருவன். சரிங்களா? 5 விதமான, ஆனா 5 விதமான ஊழியங்களும் வேதத்துக்கு உட்பட்டு நடக்கணும். அவங்களே ஏற்படுத்திக்கிறது இல்லை. இதைதான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம். 3 தீர்க்கதரிசிகள் எனக்கு என் வாழ்க்கையில உன்ன நம்முடைய போதகர் இவர் நேரடியா எப்பொழுதும் தொடர்புல இருக்கிற ஒரு ஊழியர். ஆனா இவர் தான் வராருன்னு எனக்கு தெரியாது. 3வது கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருக்கார், பிரதீப் பண்ணான்னு சொல்லி. அவங்க ஸோ தேவனுடைய வார்த்தை கேட்கணும்னா இவர்களிடத்துல நிச்சயமா. ஆனாலும் தீர்க்கதரிசிகள் வாய் திறந்த தீர்க்க தரிசனம் வராது. தேவன் பேசணும்னு நினைச்சா மட்டும்தான் தீர்க்க தரிசனம் வரும். ஆமென். எல்லாரும் வந்த உடனே என் மகனே அப்படிலாம் வராது. வேதத்திற்கு அது புறம்பானது. ஆனா தேவனிடத்துல காத்திருக்கும் பொழுது தெளிவா இவங்களுக்கு இதை சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்தா, எனக்கு என்ன சொல்லுவார், நான் வரக்கூடாது. என் இடத்துல பேசணும்னு அவர் நினைச்சா நான் கேட்காமலே என்கிட்ட பேசுவார். ஹல்லேலூயா. இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆமென். டைட்டில்ஸ் நிறைய இருக்கும். ஆமென். உலகத்தில் நிறைய பேர்கள் வருவார்கள். ஆனால் தேவன் வைத்திருக்கிற முறைமையின்படி அவர்கள் செயல்படும் போது தேவ திட்டம் விளங்கும். இல்லைன்னா பிசாசுடைய திட்டம் விளங்கும். பிசாசு திட்டம் என்ன தெரியுமா? செல்ஃப் மேட் ஹீலர்ஸ், இவாஞ்சலிஸ்ட்ஸ், பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், ப்ராஃபிட்ஸ். தங்களை ஊழியர்களாய் இவங்க 100க்கு 100 அடிச்சு சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தை கொண்டு பிசாசுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். எப்படி சொல்றீங்கன்னு வந்து என்கிட்ட உங்க வேதத்தை வைத்துக் கொண்டு கேளுங்கள், நான் சொல்லித்தரேன். தெளிவா வசனத்தை வச்சு சொல்லித்தரேன். ஆமென். இன்றைக்கு பிசாசு சபைக்கு வெளியில இருந்து செயல்படுறது இல்ல, சபைக்குள்ள இருந்து செயல்படுற. ஏன்னா வெளியில இருக்கிறவங்கிட்ட அவனுக்கு வேலை இல்லை. ஆமென். அவனுடைய வேலை நம்ம பரலோகத்துக்கு போக கூடாது, நம்ம நித்திய ஜீவனை நோக்கி போக கூடாது, நம்ம தேவனுடைய திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்துட கூடாது, நம்ம அவருடைய சித்தத்தை செஞ்சிடக்கூடாது. ஆமென். இத எந்த விதத்தை அவன் உபயோகப்படுத்தியாவது நம்மை உபயோகப்படுத்த முடியும், நம்முடைய வாழ்க்கையை வழிவிலக பண்ண மற்றவர்களை உபயோகப்படுத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பிரசங்கெல்லாம் கொஞ்சம் அப்படிதான் ஒரு மாதிரி நல்ல சொல்றதுங்க, நிறைய கொஞ்சம் அலங்காரிக்கலா இருக்கும். ஆனா தேவனுடைய மனுஷன் வராரு, மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் கூட்டிட்டு வாங்க. ஒண்ணு. 2வது, அடுத்த வாரம் முதல் ஆராதனை இல்லை 2வது ஆராதனை முடிஞ்சு எப்போ நேரம் இருக்கும் பொழுது இந்த கிரிக்கெட் ஆடின பிள்ளைங்கள் எல்லாம் ஒருத்தர் மிஸ் பண்ணாம எல்லாரையும் மீட் பண்ணணும். சரிங்களா? 2 வருஷம் ஆடியாச்சு. ஆடுறத தவிர என்னன்னு தெரியல ஆட்கள். சரிங்களா? அப்ப கிரிக்கெட் ஆடின ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணும். ஆமென். ஆட்டத்தில் இருக்கிற ஆர்வம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் காரணம். ஆலயத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம அனுமதிக்கிறோம், ஏற்படுத்துறோம் அப்படின்னா எப்படிப்பட்டாவது அவர்கள் தேவராஜ்யத்திற்குரியவர்களாய் மாறணுங்கிறதுக்காக. ஆமென். புள்ள பூச்சில இருந்து அன்னைக்கு டிஷர்ட் போட்டிருந்த நான் பார்த்தேன். மொத்த பேரும் வரணும். சரிங்களா? மொத்த பேரும் வந்து நடக்க வேண்டிய காரியங்கள், தேவனுடைய காரியத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவா இருக்குன்னு சொல்லி அதை நாம் செய்ய. என் பையனுக்கு வேற கொடுத்துட்டாங்க, சுடிதார் மாதிரி இருக்கு அவனுக்கு, இவ்வளவு பெருசு. என்னைய கேட்கறாங்க, நீ தான் அந்த அளவு கொடுத்த அப்படின்னு சொல்லி. என்னமோ போட்ட விடுங்க. அந்த அந்த ஒவ்வொருத்தரையும் பிரசாந்த் சொல்லி இருக்கேன். அவர் எவ்வளவு ஆர்வமா ஆட்களை கூட்டி சேர்த்தாரோ பார்க்கலாம் எத்தனை பேர் வராங்க ஆர்வமான. 3வது என்ன சொல்லணும்னு நினைச்சேன். ரைட். தேவனுடைய வார்த்தைக்கு ரொம்ப நேரம் நான் பேச மனசுல. இயேசுவினுடைய வருகையை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இயேசுவினுடைய வருகையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஞாபகம் இருக்கா? பல்பேரி தான் எங்கேயாவது போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் என்ன சொன்னோம் ஞாபகம் இருக்கா? இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்து அவர் சொன்ன காரியத்தை அப்படியே அவர் நிறைவேற்றின தேவனாய் இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம் மாறுவதில்லை. ஆமென். அவருடைய வசனம் மாறுறதில்லை. யோவான் 14 அதிகாரத்துல அவர் பூமியில் இருக்கும் பொழுதே சொல்லி வந்த காரியங்களை
அவர் நிறைவேற்றின தேவனாக இதுவரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 9-11 வசனங்கள்ல நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணினபடியே வானத்திற்கு அவர் எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது 2 பேர் அவரை குறித்து வானத்திலிருந்து சாட்சி கொடுக்கிறார்கள். என்ன சாட்சி கொடுக்கிறாங்க? எப்படி அவர் எடுத்துக் கொள்ளப்படுவாரோ அப்படியே உங்களிடத்தில் திரும்ப வருவார் சொல்லி. 3வது வசனம் பார்த்தோம். மத்தேயு 16:27 வசனம், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து அவர் சொன்ன காரியங்கள். மின்னலை போல ஒரு மேகத்திலிருந்து வருகிற காரியம் இருக்கு. தேவன் எடுத்துக் கொள்ளப்படுவார், அப்படியே அவரும் திரும்பி வருவார் சொல்லி. மத்தேயு 24:27 வசனம் கொடுத்த மார்க் 13 இப்படி நாம் சில வசனங்களை பார்த்தோம். அடுத்த வாரம் தேவனுக்கு சித்தமானால் நான் பிரசங்கம் பண்ணா தேவனுடைய வருகை பொழுது நடக்க இருக்கிற, சம்பவிக்க இருக்கிற நிகழ்வுகள் என்னவா இருக்குங்கிறத, அப்போ இப்ப இந்த காலகட்டத்தில் எது நடக்குது, வேதம் சொல்லுகிறது என்ன, இப்ப அது நடக்குதா, இது எது அடையாளம், இதெல்லாம் வாரம் இந்த வாரம் இன்னும் தேவனுடைய வருகை குறித்து வேதத்துல ஏன்னா நிறைய பேருக்கு நம்பிக்கை விசுவாசம் இல்லை. நிறைய பேருடைய யோசனை என்னன்னா, ஆண்டவர் அன்புள்ளவர், நிச்சயமா அன்புள்ளவர் தான். உலகத்தில் அப்போ 1 கொரிந்தியர் 13 நீங்க வாசிச்சீங்கன்னா, விசுவாசம், அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, 3 நிலைத்திருக்கும், இவைகளில் பெரியது அன்பு. வேதம் சொல்லுது விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் தேவனுடைய வருகையில மாறி போயிடும், ஆனா அன்பு நிலைத்திருக்கும். அதுதான், அதை கொண்டுதான் சபையை அவர் மீட்டெடுக்கிறதுக்கு கிரியை செய்கிறார். இதெல்லாம் தெரியும். ஆனால் அவர் எவ்வளவு அன்புள்ளவரோ அவ்வளவு நீதி உள்ள தேவன். அப்ப தப்புக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட்டே ஆகணும். ஆமென். அந்த சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு, நிச்சயமா சுமந்து தீர்த்துட்டாரு. ஆனால் பிடிவாதத்தினாலும், அவரால் மன்னிக்க முடியாத காரியம் ஒண்ணும் இல்லை, ஆனா பிடிவாதத்தினாலும் முரட்டாட்டத்தினாலும் தெரிந்தே வேண்டும் என்று அவருடைய திட்டத்திற்கு மாறாய் செயல்படும் பொழுது அவைகளை அவரால் மன்னிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் பார்த்தோம், நம்முடைய உணர்வோடு, நம்முடைய புரிதலோடு நாம் அதை செய்கிறோம். தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? ஃப்ரீ வில் கொடுத்திருக்காரு, சுதந்திரத்தை கொடுத்திருக்காரு. நீ என்ன வேணா பண்ண. ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தாரு பாருங்க, நீ என்ன வேணா பண்ணு, ஆனா உனக்கு நான் ஒன்னு சொல்றேன், இதை நீ செய்யாத. இதை நீ செஞ்சினா அது உன்னுடைய விருப்பம், ஆனால் உன்னுடைய விருப்பத்தின்படியே அதனுடைய நியாய தீர்ப்பு இருக்கும். ஆமென். நான் செய்யறத வச்சுதான் எனக்கு நியாய தீர்ப்பு. ஆமென். நிறைய நேரம் நியாய தீர்ப்புனா ஆண்டவர் எல்லாத்தையும் அப்படியே மாத்தி ஒரு புது துணி கொடுத்து அப்படியே போய் அங்க நின்ன உடனே தூதர மாறின்னு கிடையாது. ஆமென். நியாய தீர்ப்பு பயங்கரமானது. ஆண்டவருக்கு முன்னாடி நான் போய் நிற்கும் பொழுது கொல்லல, ஆதாம் ஏவாளை கொல்லல, ஆனால் அவர்கள் செய்த அன்பு இருந்ததனால இரக்கம் பெற்றார்கள், உயிர் போயிரல. ஆனா அவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள் விளைவை சந்திக்க வேண்டியதாய் இருந்தது. ஆமென். இனி அவர்கள் மறுபடியும் ஏதேன் தோட்டத்திற்குள்ள வர முடியல. ஆமென். இவ்வளவு நாள் இலவசமா கிடைத்த எல்லாம் நியாய தீர்ப்புக்கு பிறகு, ஜட்ஜ்மென்ட் பிறகு, அவர்கள் வேர்வையும் ரத்தமும் சிந்தி கஷ்டப்பட்டு அவங்களாலே செஞ்சு சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. இதுதான் நியாய தீர்ப்பினுடைய விளைவு. பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனா இரக்கம் வந்துருச்சு, அன்பு வந்துருச்சு, சாவடிக்கல. ஆனா அவர்கள் அனுபவித்த பூரணமான ஆசீர்வாதத்தை விட்டு குறைபாடுள்ள நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆமென். பரலோகத்துக்கு நீங்களும் நானும் போகும் பொழுது வேத வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? நமக்குள்ள வைத்திருக்கிற ஆவியானவர், நம்ம கையில கொடுத்திருக்கிற வசனம், தேவன் கொடுத்ததான சுவாசமாகிய அவருடைய ஆத்துமா நமக்கு எதிர்நிலையில் நிற்கும். ஆமென். நம்ம ஒரு தவறு செய்யறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம், ஒரு விஷயத்தை பிளான் பண்றோம் அப்படின்னா
இது 3 விஷயம் நம்மள பாதுகாக்க நினைக்கும். நம்மள எல்லா விதம் இப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்து, உலகத்தின் காரியங்கள்ல இருந்து, பூமியில நமக்கு தெளிவு கொடுத்து நம்மள அவைகளிலிருந்து விளக்குறதுக்கு நினைக்கும். அதை மீறியும் ஒரு தவறு வருதுன்னா அதற்கு நியாய தீர்ப்பு உண்டு. ஆமென். அதை ஆவியானவர் சொன்னா கேட்க மாட்டேன், வசனம் சொன்னா கேட்க மாட்டேன். எனக்குள்ள வைத்திருக்கிற ஆத்துமா ஆண்டவர் அறியாதவன் கூட, நமக்குள்ள தேவன் நம்மை படைத்திருக்கிற விதம் எப்படின்னா, எப்படியே தேவனை அறியாதவர்கள் கூட தவறு செய்யாம இருக்காங்க தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற அந்த தூய்மையான ஆத்துமா தேவனிடத்தில் வந்தது தவற பாவத்தை விளக்குற ஒரு காரியத்தை தான் சரீரத்துல செய்யும். ஆமென். ஆண்டவர் அறியாதவன் கூட இது தப்பு, நான் செய்யக்கூடாது அப்படின்னு நான் எனக்குள்ள ஒரு யோசனை வரும்பொழுதே அந்த விஷயத்தை நம்மளுக்கு தடுக்கும். ஆனா பார்த்துக்கலாம், பரவாயில்ல, என்ன நடக்கும், சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறது தேவனுடைய ஆத்துமாவுக்கு எதிராய் போரிடுகிற பிசாசினுடைய ஆவி. ஆமென். அதுக்குதான் வேதம் சொல்லுதனுடைய போராயுதம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடு. அப்ப இங்க தேவனுடைய ஆவியானவர் கையில் கொடுத்திருக்கிற தேவனுடைய ஜீவ வார்த்தை, நமக்குள் வைத்திருக்கிற ஆத்துமா, இது 3 நியாய தீர்ப்பில் நம்மை குறித்து நாங்க எவ்வளவோ தடுத்தோம். ஆண்டவரே, நாங்க எவ்வளவோ தடுத்தோம். அவங்க எங்களுடைய உணர்வுக்கு அப்பாற்பட்டு, வசனத்திற்கு அப்பாற்பட்டு, உம்முடைய ஆவிக்கு அப்பாற்பட்டு எடுத்த தீர்மானங்கள் இது. அதுதான் அப்ப இந்த தீர்மானங்கள் நம்ம எடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, பிசாசுனுடைய ஆவி நம்ம செயல்படுது பாருங்க. அப்ப பிசாசும் அவனுடைய சேனையும் எப்படி நரகத்திற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அதே போல அவனுடைய ஆவியோடு செயல்படுகிறவர்களும் நரகத்துக்குரியவர்களாய் மாறுவார்கள். அதுக்குதான் ரொம்ப ரொம்ப கவனமா ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டிய தேவை இருக்கு. ஆமென். ஆண்டவர் உணர்த்துவாரு, இது தப்பு. ஆண்டவர் பேசுவாரு, இது வேணாம். ஆண்டவர் சொல்லுவாரு, இது எனக்கு புறம்பானது, என் வீட்டிற்கு எதிரானது, என் பிள்ளைகளை வழிவிளக்க செய்கிறது. ஆண்டவர் பேசுவாரு. அதை மீறி நான் செயல்படும் பொழுது நான் யாரோட கை கோர்த்து கொள்றேன் அப்படிங்கிறத நான் தீர்மானிக்கணும், நான் புரிஞ்சுக்கணும். நான் யாரோட கை கோர்க்கிறனோ அதன் விளைவுதான் நியாய தீர்ப்பின் என்னுடைய இடம் அங்கீகரிக்கப்படும் அல்லது என்னுடைய இடம் தீர்மானிக்கப்படும். ஆமென். இதுக்காகவே இயேசு வராரு. ஏன் இயேசு வராரு தெரியுமா? மறுபடியும் சிலுவையில மறிச்சு, மறுபடியும் பாவத்தை கழுவி, மறுபடியும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட அவர் வரல. அடுத்து அவர் வரும் பொழுது, ஏற்கனவே அவர் வந்ததின் நோக்கம் அதுவா இருந்தது. தன்னுடைய ஒரே மாசற்ற ரத்தம் போதுமானதா இருந்தது. நம்முடைய முன்னோர்களுடைய, நம்முடைய வரப்போகும் சந்ததியுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அது போதுமானதா இருந்தது. ஆனால் திரும்பவும் அவர் வரும் பொழுது நீதி உள்ள நியாயாதிபதியாய் வருவார். ஆமென். அங்க நிறைய பேர் நினைக்கலாம், எனக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுப்பாரு, நான் விளக்கம் கொடுப்பேன். நீ விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன் விளக்கம் கொடுக்க முடியாது? உனக்குள்ள தேவன் வைத்திருந்ததான உணர்வு செத்து போய், அல்லது உணர்வு தேவனுடைய உணர்வுக்கு எதிராக செயல்படும் பொழுது அங்க போகும்பொழுதே தெரியும், நம்ம எதிரில் நிக்கிறவங்களை நம்ம ஏமாற்ற முடியாது. மௌனமா நம்ம கை கட்டி நிக்கணும். நம்ம செஞ்ச ஒவ்வொன்றையும் வரிசையா சொல்லுவாரு. ஆமென். வரிசையா அவங்க 3 பேரும், ஒரு தேவதூதன் ஜீவ புஸ்தகத்தை திறந்து கேட்பான், நீ இதை செஞ்சியா? நான் ஆமாண்டவரேன்னு சொல்ல முடியாது, இல்ல ஆண்டவரேன்னு சொல்ல முடியாது. எனக்கு எதிர் கூட்டில் இருக்கும் ஆவியானவரையும் வேத வசனத்தையும் எனக்குள்ள இருக்க தேவ ஆவியானவரையும் பார்ப்பேன். இப்படி அவங்க ஆமாண்டவரேன்னா டிக்கு வரும், இல்ல ஆண்டவரே இவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டான், நிறைய பேர் செதறடிச்சிட்டான், தன்னுடைய ஆத்மாவை காத்துக்கல, பாவத்துல விழுந்துட்டான், போதை பழக்கங்களுக்கு அடிமையாயிட்டான்,
உலகத்தோடு ஒத்து போயிட்டான் அப்படின்னு அந்த தரப்பு சொல்லுகிற சாட்சி தான் ஏற்கப்படும். நான் வாய் திறந்து கூட என்ன குறித்து நான் வாதாட முடியாது, ஆண்டவர்கிட்ட என் நியாயத்தை சொல்ல முடியாது. ஆமென். இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். ஆமென். நம்ம பரிசுத்தமாக்கிக்கிட்டு நம்முடைய வாழ்க்கைய பரிசுத்த ஆவியானுடைய கையில ஒப்பு கொடுத்து வேத வசனத்தின்படி வாழ்ந்து கரையற்றவர்களாய் இருக்கும் பொழுதுதான் நீதி உள்ள நியாயாதிபதிக்கு முன்பாக தைரியத்தோட நிற்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு கவனமா வாழ வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா ஆவிக்குரிய வாழ்க்கை. அதுக்குதான் நான் 2 வருஷமா சொல்லிட்டு வரேன், கிறிஸ்தவர்கள் உலகத்தின்படி உலகத்தின் போக்கோடு வாழ்வதற்கு எந்த விதத்திலும் தகுதியானவர்கள் கிடையாது. பரலோக திட்டத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறவர்கள். ஆமென். அதுக்குதான் தேவன் ஒரு வரைமுறையை வச்சிருக்காரு. ஒரு பாஸ்டர், ஒரு சர்ச்சு, ஒரு ஆலோசனை, ஒரு வேதம், ஒரு ரட்சிப்பு, ஒரு ஞான ஸ்நானம். ஆமென். ஒரு பரலோகம். ஹல்லேலூயா. போலாமா நேரம் வசனத்துக்கு? 1 தெசலோனிக்கேயர் 1 9 10 வசனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவ பிள்ளைகளே. இது முன்னுரைய போல சொல்றேன்னு நினைக்காதீங்க. இதுதான் வாழ்க்கையினுடைய பாட்டம் லைன். இங்க நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னா நமக்காக வாதாட யாரும் இருக்க மாட்டாங்க. அங்க ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் பொழுது எவ்வளவு அவருக்காக வாழ்ந்தோம் என்பதுதான் கணக்கு. எவ்வளவு தூய்மையாய் பரிசுத்தமாய் வேதம் சொல்லுகிறபடி வாழ்ந்தோங்கிறது தான் கணக்கு. வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 1 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எவ்வளவு உண்மையா இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை, இந்த வேலையை எதை சொல்றாருன்னா கை வேலை, ஸ்கில். என் வயிற்றுக்கு நானே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுக்கிறேன், எனக்கு கூட நான் கேட்கல, அந்த வேலையை சொல்றாரு. உங்களிடத்தில் பிரசங்கித்தோம், விசுவாசிகளாகி உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களே சாட்சி, தேவனும் சாட்சி. 1 தெசலோனிக்கேயர் 1:9-10. ನಾವು ನಿಮ್ಮಲ್ಲಿಗೆ ಬಂದಾಗ ನೀವು ಎಂತ ಮನಸ್ಸಿನಿಂದ ನಮ್ಮ ಬೋಧನೆಯನ್ನು ಕೇಳಿದ್ದೀರೋ ಅದನ್ನು ಕುರಿತು ಅಲ್ಲಿಯ ಜನರು ತಾವೇ ಹೇಳುತ್ತಾರೆ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನೀವು ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡು ಜೀವವುಳ್ಳ ಸತ್ಯ ದೇವರನ್ನು ಸೇವಿಸುವವರಾದಿರೆಂತಲೂ ಆತನು ಸತ್ತವರೊಳಗಿಂದ ಎಬ್ಬಿಸಿದಂತ ಆಕಾಶದೊಳಗಿಂದ ಬರುವಂತ ಆತನ ಕುಮಾರನನ್ನು ಎದುರು ನೋಡುವವರಾದಿರೆಂತಲೂ ತಿಳಿಸುತ್ತಾರೆ. மரித்தவர்களிலிருந்து எழுந்து பரலோகத்திலிருந்து வரப்போகிற அவருடைய குமாரனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டுமா? இதான் வேதம் சொல்லுது. ஆமென். வேதம் பொய் சொல்லுமா? ஆமென். அதுக்கு தான் சொன்னேன், நீங்க 1 பேதுரு வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 2 பேதுரு இதை முடிச்சுட்டு நான் பேதுரு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பேதுரு ஆரம்பத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, குறைபாடு, நிறைய காரியங்கள் இருந்தது. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. பேதுரு வயது முதிர்ந்தவனாய் வேதம் அவருடைய நிருபத்தை எழுதும் பொழுது அவர் சொல்றாரு, நீங்க இப்படிப்பட்ட, இது எனக்கு போன வாரம் தான் தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப, நான் படிச்சுட்டு இருந்தேன், நான் சில நேரம் படிக்கும்போது 1-2 வசனங்களே 4 மணி நேரம் உட்காந்து எனக்கு 6000 பழக்கம் இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது, அப்படியே படிச்சு முடிச்சிடணுங்கிறதுக்காக படிக்கிறது இல்லை. ஸோ சில வசனங்கள் 1 வாரம் எல்லாம் படிச்சிருக்கேன். இதை படிக்கும் பொழுது பேதுரு என்ன சொல்றாருன்னா, நான் யோசிச்சேன், ஹாஸ்பிட்டல்ல என் மனைவி அட்மிட் ஆகுது. இப்ப சந்தோஷ் அவரும் உடம்பு சரியில்லை, போன வாரம் 2 வாரம் உடம்பு சரியில்லை. பிரேமா சிஸ்டர் அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, உஷா, நிறைய இப்படி இருக்காங்க. இதை போல எனக்கு தெரிந்து இது தெரியாதவர்கள் எத்தனை பேரோ
இருக்கும். ஏன் இப்படிப்பட்ட காரியம்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சரீரம் அழிந்து போகக்கூடியதா இருக்கிறதுனால நாம் பரலோகத்திற்கு ஏதுவானவர்களாய் இன்னும் பக்குவப்பட ஆயத்தப்பட வேண்டியதா இருக்கிறதுனால இதெல்லாம் இந்த சரீரத்துக்குள்ள நடக்க வேண்டிய காரியங்களாம். ஆமென். நம்ம உபத்திரவத்துக்குள்ள போய் ஆகணும். வேதனை பிரச்சனைக்கு இன்னைக்கு ஏன் தான் எனக்கு வந்துச்சோ, கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும். நிறைய பேர் இதை சொல்லிக் கொடுக்க மாட்டான். ஆண்டவர்கிட்ட வந்து அவனுக்கு எல்லாம் நல்லா ஆயிடும், கிடையாது. பைபிள் அதை சொல்றது இல்லை. ஆமென். இது பொய் சத்தியம். கர்த்தரிடத்தில் வந்தால் உனக்கு எல்லாம் நல்லா ஆகும். எது நல்லா ஆகும் தெரியுமா? அவரிடத்திலிருந்து வந்த ஆத்துமா அவரை போல மாறும். ஆமென். அவர் கொடுத்த பரிசுத்தம், அவர் விரும்பத்தக்க பரிசுத்தம் நமக்குள் மேலோங்கி வருவதற்கு உலகத்துக்கு ஒட்டி இருக்கிற எல்லா காரியமும் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கடந்து போகும். இதற்கு ஒண்ணு வியாதி, இதுக்கு ஒண்ணு நம்முடைய பலவீனங்களை நினைத்து நாம் மனஸ்தாபப்பட்டு தேவனை தேடுவது, துதிப்பது, பரிசுத்தப்படுவது. இதுக்கு ஒண்ணு எல்லா சண்டை சச்சரவுகள்லாம் வருதுல்ல. இதுக்கு ஒண்ணு எல்லா எதிர்ப்புகள், வெறுப்புகள் வருதுல்ல, எல்லா பொறாமைகள் வருதுல்ல. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கணுமா? ஆமென். ஏன்? கரைத்திரையற்றவர்களாய் நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிற சுகந்த வாசனையாய் மாறுவதற்கு. ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கை சர்ச்சில் சண்டே பிரசங்கத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்து நம்முடைய திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு கிடையாது. ஆமென். இந்த வசனம் கேட்கறோம்னா, டெய்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மனதுடையவர்களாய் நாம் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டிய தேவை எவ்வளவு இருக்கிறது, பரிசுத்தத்திற்கு ஏதுவாய் நாம் வாழ வேண்டிய தேவை எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நாம் நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு பிசாசு இந்த குறைபாடான உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் கொண்டு வருவான். ஆனால் நம்முடைய கவனம் தேவன் மீது இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும், பைபிள்ல ஒரு பாட்டுலாம் கூட பாருங்கள, எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். அப்புறம் என்னை நம்பியவர், அது வேணாம், அது வேணாம். எந்த சூழ்நிலையிலும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது, அது வேணும், நோகாம கிடைக்கும் அதெல்லாம். அதனால ஆனா என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பு, அதனை அவர் வரும் வரை அதெல்லாம் முடியாது. நான் யாருக்கு எதுவும் செய்ய மாட்டேன், நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், என் இஷ்டம், நீ நரக்கு தான் போவ. ஏன்னா பாதி அவருடைய வார்த்தையை கேட்டு பரிசுத்தமா வாழுறது, பாதி அவர் நம்மளை நம்பி கொடுத்த பொறுப்பை செய்யறது. ரெண்டு கண்ணு மாறி உன்னை தேவன் வைத்திருக்கிற இடத்துல இத ரெண்டத்தையும் சாட்சியா வெளிப்படுத்தலனா, ஆமென், உங்க முடிவு எது நீங்களே தேடிக்கிறீங்க. எனக்கும் அதுதான். ஆமென். அல்லேலூயா. பெத்தேல் விசுவாசிகள், பரிசுத்தவான்கள், எந்த சந்தேகமும் இல்லை, எனக்கு ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமென். ஆனால் தேவன் தந்த பொறுப்பை செய்ய மாட்டாங்க. அப்படிதானே? அதை மாத்தி காட்டணும். அப்படிலாம் இல்லை பாஸ்டர், என் கெப்பாசிட்டியில, எனக்கு இருக்கிற தகுதியில, எனக்கு இருக்கிற பலத்துல, எனக்கு தெரிந்த ஆட்கள்கிட்ட, என் சொந்தக்காரர்கள்கிட்ட நான் நீங்க எனக்கு கொடுத்த பொறுப்பை சாட்சியா வாழ்ந்து பரிசுத்தத்தை காத்துக்கிட்டு வேத வசனத்தின் வசனம் சிந்தாம செதறாம குறைப்படாம என் வார்த்தையை சேர்த்துக்காம நீங்க சொன்ன வார்த்தையை நான் அப்படியே சொல்லி ரட்சிப்புக்குள்ள ஆட்களை கொண்டு வருவேன். பாப்போம், ஆண்டவர் எச்சரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எச்சரிச்சுக்கிட்டே இருக்காரு. சௌகரியமா வாழ்ந்தா நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை சௌகரியமா இருக்காது. நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை சௌகரியமா இருக்காது. ஏன் கிறிஸ்தவங்க ஒரே பதட்டத்தோடு இருக்காங்க தெரியுமா? ஏன் கிறிஸ்தவங்க ஊழியர்கள் அப்படியே கதறி கதறி, ஏன் அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? ஏன் மோகன் சிலாசர் அப்படியே வீடியோல வேற அப்படியே தேம்பி தேம்பி அழுறாரு? ஏன் அழுறாரு? வேற வேலை, அவருக்கு இருக்கிற சுகத்துக்கு, அவருக்கு இருக்கிற அவரை சார்ந்து இருக்கிற காரியங்களை வச்சு
நல்லா சுகபோகமா வாழ முடியுமா முடியாதா? ஏன் ஊழியர்கள் அதை செய்யறாங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எப்படியெல்லாம் அழுது ஜெபம் பண்றாங்க. ஆமென். ஒவ்வொரு மீதும் விழுந்த கடமை, அவர் தந்த அவருடைய பொறுப்பை அவர் வரும்பொழுது வர வரைக்கும் காத்துக்கணும், அதை செயல்படுத்தணும். ஹல்லேலூயா. செயல்படுத்தணும். ஹல்லேலூயா. ஆமா, அப்படியே நான் போயிடுவேன். ஒரு 4 வசனம் கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லாம் இன்னைக்கு தெசலோனிக்கேயர்ல தான் இருக்கு. எல்லாமே 5 வசனங்கள் கொடுக்குறேன். 5 வசனங்களும் தெசலோனிக்கேயர்ல தான் இருக்கு. நீங்க வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். முதல்ல நான் சொன்னேன், மரித்தோர்களிலிருந்து எழுந்து பரலோகத்திலிருந்து வரப்போகிற தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? ஆயத்தப்படணும். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படணும். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಪ್ರತ್ಯಕ್ಷನಾಗುವಾಗ ಆತನ ಮುಂದೆ ನಮ್ಮ ಭರವಸವು, ನಮ್ಮ ಸಂತೋಷವು, ನಾವು ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವ ಜಯಮಾಲೆಯು ಯಾರು? ஆமென். கவனிங்க, ஆண்டவர் வரும் பொழுது, தமிழ்ல ஒரு முறை வாசிங்க அந்த வசனத்தை. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருக்கிறவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நீங்க பட்ட கஷ்டத்தினுடைய பிரதிபலன் யார்? நீங்க சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிப்புக்குள் நடத்தின ஆத்துமாக்கள் யார்? அவருடைய வருகைக்கு அவருக்கு வெகுமதியாய் கொடுக்க போகிற வெகுமதி எது? நான் பரிசுத்தமா இருந்த ஆண்டவரே, என்னடா என் ரத்தம் சிந்துதலை இவ்வளவு கேவலப்படுத்துறிய அப்படின்னு சொல்லுவார். உன்னை நம்பிதான மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ல இருந்து 20 வரைக்கும் என்னுடைய வல்லமையை உனக்கு கொடுத்திருக்கிறேன், கடைசி வரைக்கும் நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லி எல்லா அதிகாரங்களையும் உனக்கு கொடுத்து ஒரே ஒரு எதிர்பார்ப்ப உன்கிட்ட நான் வச்சுட்டு போனேன். மகிமையின் கிரீடமாய் அவருக்கு முன்பாக நீ கொடுக்கக்கூடிய காரியம் எது? யார்? ஆமென். அப்ப எவ்வளவு சீரியஸா கிறிஸ்டியன் லைஃப் நம்ம வாழ வேண்டியது இருக்கு பாருங்க. டெய்லி ஆத்துமாதாயத்தை என்ன சொல்றதுங்க, ஒரு மந்திரத்தை சொல்ற மாதிரி நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்து ஆத்துமாக்களை சந்தித்து எப்படி சபை வளராம போகும்? ஆமென். இதுக்கு மாறா ஒரு விஷயம் நம்ம வாயிலிருந்து வருதுன்னா, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், போதகர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், அப்புறம் அப்போஸ்தலர்கள், டீச்சர்ஸ், ப்ராஃபெட்ஸ், டீச்சர்ஸ், இவாஞ்சலிஸ்ட்ஸ், பாஸ்டர்ஸ், அப்புறம் ஏதோ விட்டனே, அப்பாஸ்டல்ஸ். இந்த 5 விதமான ஊழியங்களும் வேதத்திற்குட்பட்டு இல்லாமல் சொந்த ராஜ்யத்தை கட்டுகிற, சொந்த எண்ணத்தை சித்தத்தை நிறைவேற்றுகிற காரியம் இருந்தாலும் நேரடியா பிசாசோட கை கொடுத்துக்கிறேன்னு அர்த்தம். ஆமென். ஏன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. 9ஆம் வசனத்துல இருந்து 11, 12 வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. நேரடியா ஆண்டவர் சொல்றாரு, 4 விஷயத்துக்கு நான் இதை கொடுத்திருக்கிறேன். வாசிங்க அந்த வசனத்தை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருந்து வாசிங்கம்மா. ஏறினவர் என்பதினாலே அவர் அதற்கு முன்னாலே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வாசிங்க. 13ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல இருந்து கூட சிலரை அப்போஸ்தலராக அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பேரை சொல்லிட்டு கீழே எதுக்காகன்னு சொல்றாரு. ಆತನು ಕೆಲವರನ್ನು ಅಪೋಸ್ತಲರನ್ನಾಗಿಯೂ, ಕೆಲವರನ್ನು ಪ್ರವಾದಿಗಳನ್ನಾಗಿಯೂ, ಕೆಲವರನ್ನು ಸೌವಾರ್ತಿಕರನ್ನಾಗಿಯೂ, ಕೆಲವರನ್ನು ಸಭಾಪಾಲಕರನ್ನಾಗಿಯೂ, ಉಪದೇಶಗಳನ್ನಾಗಿಯೂ ಅನುಗ್ರಹಿಸಿದನು. ನಾವೆಲ್ಲರೂ ನಂಬಿಕೆಯಿಂದಲೂ ದೇವ ಕುಮಾರನ ವಿಷಯವಾದ ಜ್ಞಾನದಿಂದಲೂ, விசுவாசத்தினாலே தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே, அப்புறம் ஞானத்தில் பூரணப்படுகிறவர்களாகி உண்டாகுವ ಐಕ್ಯವನ್ನು ಹೊಂದಿ ஒரு மனதை பற்றி வைத்துக் கொள்கிறவர்களாக ಪ್ರವೀಣತೆಗೆ ಬಂದವರಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಪರಿಪೂರ್ಣತೆ ಎಂಬ முதிர்ச்சியை அடைகிறவர்களாக ಪ್ರಮಾಣವನ್ನು
ಹುಟ್ಟುವ ತನಕ ದೇವ ಜನರನ್ನು ಯೋಗ್ಯ ಸ್ಥಿತಿಗೆ ತರುವ ಕೆಲಸಕ್ಕೋಸ್ಕರವು, ஜனங்கள பூரணப்படுத்துறதுக்காக, சபைய சேவைಗೋಸ್ಕರವು, சபையின் நான் சொல்லுங்க, இது நான் சேர்த்துக்கல, சபையின் வேலைக்காக ஆண்டவர் இந்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ಕ್ರಿಸ್ತನ ದೇಹವು ಅಭಿವೃದ್ಧಿಯಾಗುವುದಕ್ಕೋಸ್ಕರವು ಆತನು ಇವರನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿದನು. ஆமென், ஹalleluya. உங்க கையில இருக்கிற பைபிள் தான் சொல்லுது, வாசித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மள ஒரு இடத்துல வச்சிருக்காரு, ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறாரு, ரட்சித்திருக்காரு, பலப்படுத்திட்டு இருக்காரு, ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்கிறாருன்னா, ஆமென். சாப்பிடுறது ஒரு இடம், வேலை செய்யறது இன்னொரு இடத்துல இல்ல. ஹalleluya. எத்தனை பேர் புரியுது? ஆமென். நான் இங்க பந்தி நான் எடுக்கிறேன்னு, சாம் நான் இங்க பந்தி எடுத்துட்டு பெங்களூர்ல நான் போய் வேற ஒரு சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டர் நான் சேர்ந்துக்கிட்டு கூப்பிட்டாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர், ஐயா நல்லா திறமை, நிறைய ஐடி ஆட்கள் எல்லாம் வருவாங்க. நான் சொன்னேன், என் நரகத்துக்கு அனுப்ப பாக்குறியா நீ? ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் இந்த வசனத்தை வாச்சா பயமாயிருச்சு. ஆமென். நிறைய விஷயங்கள் பாருங்க, நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, இது சரியா நம்முடைய வாழ்க்கையில் புரிதல் இல்லை அப்படின்னா அவர்களை பார்க்கும் பொழுது நேரடியா பிசாசுக்காக வேலை செய்யறவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு சபையும் எந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுகிறது? இன்னைக்கு பெங்களூர்ல பொதுவா நிறைய சபைகள் எந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுது தெரியுமா? எந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படுது? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. பாதாளம், பூமி, இந்த பாதாளத்தின் வாயை அடைக்கிறதுக்கு தான் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை வெளிப்பாடாக சபையை தேவன் கொடுக்கிறார். ஆனா நிறைய பேரு வருத்தமா இருக்கு சொல்றதுக்கு, பொறாமைக்கும் போட்டிக்கு சபைகளை ஆரம்பிக்க தெரியுமா? இங்க கம்மி தெருவில் கேஜிஎஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஆமென். நான் 20 வருஷமா ஊழியம் செஞ்சுருக்கேன். 2001 நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் முடியும். அதனால நான் சொல்றேன், நான் பார்த்துட்டு இருக்கிறதுனால சொல்றேன், பாஸ்டரா இருக்கிறதுனால இல்லை, பாஸ்டர் பையனா இருக்கிறதுனால கிடையாது. ஆமென். போட்டிக்கு ஒண்ணு, பொறாமைக்கு. ஆமென். இது எப்படி பாதாளத்தின் வாசல் வாயை மூடுறதுக்காக தேவ சபையை கட்டுகிறதா இருக்கும்? ஆமென். எந்த நோக்கத்தோடு சபைகள் இயங்குகிறது? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, நான் உம்முடைய நாமத்தினாலே, நான் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினேன், அற்புத அடையாளம் எல்லாம் செஞ்சேன். ஆண்டவருடைய பதில் என்னவா இருக்கு இருந்துச்சு தெரியுமா? ஆமா, நீ யார் சுமன் நீ ஆண்டவர் கேட்பாரு. கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆமென். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்துவே 70 பேர் அனுப்புறார் ஊழியத்துக்கு. இப்போ ஊழியம் செய், போய் ஊழியம் செய். 70 பேர் வரானுங்க, குதிச்சுட்டு வராங்க. ஐயோ பிசாசெல்லாம் ஓடுது என் பேரை சொன்னா, இல்ல பிசாசெல்லாம் சொல்லுது செய்யுது, நான் ஜெபம் பண்ணா. அப்படிதான் இருக்காங்க வசனம். உங்களுடைய நாமத்தினால எல்லாம் இல்லைங்க, பிசாசெல்லாம் ஓடுதுங்க, சுகமாகறாங்க ஜனங்க. ஆண்டவர் நேத்திரமா சொல்றாரு, ரொம்ப எக்ஸைட் ஆகாத, போய் தொடர்ந்து அந்த வேலையை செய். ஆமென். ஹல்லேலூயா. நான் செய்யற எல்லாத்துக்கும் பரலோகம் அப்படியே கொண்டாடாது. தேவ சித்தத்திற்கு உட்பட்டு வேத வசனம் நிறைவேறுகிறபடிக்கு தேவன் என்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்தி, தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்தி, என்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் பார்த்து இவர் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்று சாட்சி கொடுக்கிற விதத்திலே பரலோகமும் சாட்சி கொடுக்க, பூமியும் சாட்சி கொடுக்க, என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக சீரும் பரிசுத்தமாய் இருக்குமே ஆனால், சிந்தையில், உணர்வில், வார்த்தையில், நடக்கையில், செயலில், பார்வையில் இருக்குமே ஆனால் தேவன் அதில் மகிமைப்படுவார்.
இல்லைன்னா தேவன் அதுல துக்கப்படுவார். ஆமென். வேதத்தை வாசிங்க. இந்த இந்த அழைப்பு எவ்வளவு விலையேறப்பட்டது, எவ்வளவு விசேஷம். ஏன் இதை நான் பேசுறேன்னு கூட எனக்கு தெரியல. உண்மையா ஏன் ஆண்டவர் இதை பேச வைக்கிறாருன்னு கூட எனக்கு தெரியல. இந்த அழைப்பு தமிழ்ல வாசிங்க அந்த வசனத்தை. சபை சீர்பொருந்தும்படிக்கு அந்த மாதிரி 5 வசனம் வரும். சிலரை அப்போஸ்தலராக, அதுல இருந்து வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்களே சரியாகணுமா? ஐயோ, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், நம்ம எல்லாம் வேலைக்காரவங்க, வேலைக்காகவும் கிறிஸ்து சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. வாரம் வாரம் பரலோகத்தை குறித்து பிரசங்கம் பண்ணணும், கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து பிரசங்கம் பண்ணணும், அவருடைய வருகை குறித்து பிரசங்கம் பண்ணணும். இதுதான் பக்தி விருத்தி அடைவதற்கு. நான் என்னுடைய பாவம் கண்டித்து உணர்த்தப்பட்டு நான் தூய்மை அடைவதற்கு, என்னை ஒப்பு கொடுக்க, தேவனுடைய வருகை படக்கூடிய காரியம் பக்தி விருத்தி அடைவதற்கு. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும். யாரு? இன்னொரு முறை வாசிங்க. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும். இது தேவனை ஏற்படுத்துறார், அவங்களை ஏற்படுத்த முடியாது. அவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக. எல்லாரும் இன்னைக்கு யார கேட்டாலும் தீர்க்கதரிசின்னு சொல்றான், யார கேட்டாலும் சுவிசேஷகன் சொல்றாங்க. 6 மாசம் சுவிசேஷகனா இருந்து அடுத்த 6 மாசத்துக்கு ரெவரண்ட் ஆயிருக்கு. எப்படி ஆகுறாங்கன்னு தெரியல. வேதத்துக்கு புறம்பா இருக்குது. எப்படி சத்திய வேதம் சொல்லுகிற ஒன்றுக்கு புறம்பாய் ஒரு காரியம் நடக்க முடியும்? அது தேவன் அங்கீகரிப்பாரு. ஆமென். வாசிங்க. சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும். இன்னைக்கு யார இப்ப சர்ச்சுக்கு வருவாங்க, கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணா பாஸ்டர்னு கூப்பிடுன்னு சொல்லுவோம். இயேசு ஏற்படுத்துகிறது சிலரை. அந்த கேட்டகரியில ஒன்னு சொல்லட்டுமா? நான் கூட இல்லை. I am not a pastor. I have an apostolic calling. எனக்கு அப்போஸ்தல அழைப்பு இருக்கு. நான் பாஸ்டர் கிடையாது. நம்ம போதகர் அவர் பார்த்தால பொறுமையா எல்லாத்தையும் இதுதான் பாஸ்டருடைய குணம். அது எனக்கு தாங்க முடியாது. எனக்கு இது ஏன் அழைப்பு அது இல்லை. ஆமென். நான் சுவிசேஷகனா இல்லை, நான் தீர்க்கதரிசியா கிடையாது. ஆமென். டீச்சரா? ஆமா, வேதம் சொல்லுது இந்த 5 விதமான ஊழியத்திலையும் போதனை பண்ணுகிற கிருபைய அவர்களுக்கு கொடுப்பார். என்ன கேட்டீங்கன்னா ஆட்களை நீங்க சபையில இருக்கிற ஒரு 10 பேர் உருவாக்கி அவங்கள ஊழியத்திற்கென்று அவர்களை ஸ்தாபித்து அவர்கள் அந்த வேலை நான் நல்லா செய்வேன். நான் பாஸ்டரா அப்படியே போய் தாங்குறது, அப்படியே தூங்குறது, ஐயோ மாமா எல்லாம் வராது எனக்கு. வசனம் இதுதான் சொல்லுது, இதுதான் நீ பண்ணணும், அவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியும். உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கு, சபைகளை ஸ்தாபித்து சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வா, அதை நான் செய்ய முடியும். அப்போஸ்தலருடைய வேலை அதுதான் வேதத்துல. ஆமென். எனக்கு பாஸ்டர் அழைப்பு கிடையாது. ஆமென். ஆனால் இந்த இடத்துல இருந்து தேவன் எதை உரைக்கிறதுக்கு நம்மளை ஏற்படுத்த, தீர்க்கதரிசி கூட சரி, அவங்க நினைச்சதெல்லாம் சொல்ல முடியாது. ஆமென். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி என்ற அவர் அடையாளத்தில் அவர்கள் வாழ்ந்தாலும் தேவன் சொல்லுன்னு சொல்லும் பொழுதுதான் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. தேவன் பேசுன்னு சொல்லும் பொழுதுதான் அவர்கள் அவங்க 100 வருஷம் வாழ்ந்திருந்தாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 30 தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். வேதத்தை அறிந்து தெளிவோடு வாழ வேண்டிய தேவை இருக்கு தேவ பிள்ளைகளே. அவரை சிலர் அவர் ஏற்படுத்துறதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னா, ஆமென். எல்லாரும் ஆசாரியர்கள், எல்லாரும் தேவனுடைய பார்வைக்கு ஆல் ஆர் priests, ஆல் ஆர் என்ன சொல்றதுங்க, prophets பைபிள் சொல்லுது. ஆனா அதற்கு தகுதிகளை ஆண்டவர் இங்க சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. ஆமென். அதுக்கு அப்ப நான் டைட்டில் இருந்தா தான் வேலை செய்வேன்னா, எல்லாரும் சுவிசேஷ பணியை செய்வதற்கு ஆண்டவர் இத
டைட்டில் இல்லாமலே நான் வேலை செய்யணும். தேவனுடைய பிள்ளைங்கிறதே பெரிய டைட்டில். ஹalleluya, ஹalleluya. எதிர்பார்ப்பு அதிகமாய் இருக்கிறவர்களால் தான் சுய எதிர்பார்ப்பு, உலக எதிர்பார்ப்பு, தகுதிகளா, பேரா, புகழா, ஜனமா, இன்ஃப்ளூயன்ஸா, இந்த எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கிறவர்களால தேவனுடைய திட்டத்தை, பரலோக திட்டத்தை செய்ய முடியாது. ஒரு லெவலுக்கு மேல அவர்கள் தேவனுக்காக நிற்க முடியாது. சுய வெளிப்படும், சுய திட்டங்கள், சுய விருப்பங்கள், சுய பேச்சுக்கள், அவன் கன்வின்சிங்கா இருக்கும். பிசாசு கூட சொன்னான், நீ செத்துற மாட்டியே, பழத்தை சாப்பிட்டா நீ செத்துருவனா சொன்னாரு, நீ சாக மாட்ட. கன்வின்சிங்கா தான் இருந்துச்சு. அதுதான் நம்ம போய் கை வச்சுச்சு அந்த பழத்துல. தேவ மகிமை அட்டு போயிருச்சு. ஆமென். பிசாசு கன்வின்ஸ் பண்ணுவான். உன் ஆத்துமாவை நரகத்திற்கு தள்ளுவதற்கு முழு நோக்கமுடையவனா கன்வின்ஸ் பண்ணுவான். நான் பரலோகத்துக்குரியவனா இருக்கிறதுக்கு. ஆமென். நீங்க தீர்க்க தரிசனம் எதிர்பார்த்தீங்கன்னா இதுதான் தீர்க்க தரிசனம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை மாறுறதில்ல. ஹalleluya. தேவனுடைய வார்த்தை மாறுறதில்ல. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கண்கள் பார்க்கிறதற்கு அருமையாய் இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல, வேதம் சொல்லுவதை கீழ்ப்படிவது தேவனுடைய சித்தம். ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12-13. நேரம் அவ்வளவுதான் இருக்கு. நிறைய காரியங்களை ஆண்டவர் வசனத்தை கொண்டு ஞாபகப்படுத்துறாரு. எனக்கு நேரம் தான், என்ன பண்றது? வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். நான் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும், நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும், மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும், மற்ற எல்லா மனுஷரில் வைக்கும் வைக்கிற அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து, கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள், கவனிங்க, தம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும் பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவராய் இருக்கும்படிக்கு உங்கள் இருதயங்கள் ஸ்திரப்படுவதாக. ஒன்னு சொல்லட்டுமா? உங்களுடைய பரிசுத்தம் நேரடியாக தேவனிடத்தில் நீங்க வைக்கிற அன்பிற்கும் மனிதர்களிடத்தில் நீங்கள் வைக்கிற அன்பிற்கும் தொடர்புடையதா இருக்கு. ஆமென். தேவனிடத்தில் நான் அன்பு வைத்து மனிதர்களிடத்தில் நான் அன்பு வைக்காமல் அவர்களுடைய பரிசுத்தத்திற்கும் வழி விலகுதலில் இருந்து அவர்களை ஒன்று கூட்டி பரலோகத்திற்கு அவர்களை நாம் ஆயத்தப்படும். இது அன்புக்கு ஒரு வெளிப்பாடு. என்ன தெரியுமா? ஒருத்தவன் என் கண்ணு முன்னாடி செத்து போறானா, ஒருத்தவன் என் கண்ணு முன்னாடி நரகத்துக்கு போறானா, ஒருத்தவன் என் கண்ணு முன்னாடி வழி விலகி பாவத்துல உலகத்துல சிக்கி இருக்கிறானா, என் உள்ளம் தாங்காது. ஆமென். உண்மையா நீ அன்பு செலுத்துறது, நீ என்ன வேணா செய்யணும் அவனை அனுமதிச்சு அவன் கூட நிக்கிறது கிடையாது. நீங்க ஒருத்தவங்க மேல உண்மையா செலுத்துற அன்பு. இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாரு. நீ என்ன வேணா செய்யன்னு சொல்லல. பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாயிற்று. பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான் சொல்லி மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலிருந்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் அவர் மலை பிரசங்கத்தில் கற்றுக் கொடுத்த காரியங்களை பார்க்க முடியும். ரட்சிப்புக்குள்ள நம்ம வந்துட்டோம், ஊழியத்திற்குள்ள நம்ம வந்துட்டோம், ஊழியத்தின் எல்லைக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா தேவன் வைத்திருக்கிற வரைமுறையை விட்டு வெளியில நம்ம செயல்பட முடியாது. ஹalleluya. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமென். அந்த தேவனுடைய அன்பு எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா
நம்முடைய பாவங்களை பூமியில முழுசா சுமந்துட்டு அவைகளை மன்னித்துட்டு வரப்போகிற பரிசுத்தவான்களோடு அவர் இறங்கி வரும் பொழுது நம்மளை கரைத்தறையற்றவர்களாய் காண்பிப்பதற்கும் பிதாவாகிய தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நாம் ஏற்கப்படக்கூடியவர்களாய் இருக்கும்படிக்கும் நம்முடைய அவருடைய அன்பை காண்பித்து நம்முடைய வழிகளை சீர்படுத்துவதற்கு அதை நமக்கு செய்தார். நாம் தம்பி நீ வழி விலகி போற அப்படின்னு நான் சொல்றேன்னா அவனை நான் வெறுக்கல, அவனை நான் நேசிக்கிறேன். இங்க பாரு, அங்க இங்க சுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா நீ வழி விலகி போ, நீ உன்னுடைய திட்டங்கள் சரியில்லை அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு நான் சொன்னா, ஏன் நான் சொல்றேன்னா அவங்க கெட்டு போறதுக்காக சொல்லல, வேதத்தின்படி நீ சரியா வாழுன்னு சொல்றதுக்காக அவங்களை எச்சரிக்கிறது. ஆமென். அன்புக்கும் ஒழுக்கத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் ஒரே மீட்டர் தான் இருக்கு. ஆமென். நான் பரிசுத்தமா இல்லைனா நான் அன்பா இருக்க முடியாது. நான் அன்பா இல்லைனா நான் அன்பா இருக்கிறதுக்கு நான் ஒழுக்கமா இருக்க வேண்டிய தேவை இருக்கு. நான் ஒழுக்கமா இருந்தா என்னுடைய பரிசுத்தம் என்ன தொடரும். ஆமென். இது அப்படி திருப்பி போடலாமா? நான் பரிசுத்தமா இருந்தா, நான் அன்பா இருந்தா பரிசுத்தமா இருப்பேன். பரிசுத்தமா இருந்தா என்ன வரும் என்கிட்ட? ஒழுங்கு வந்துடும். ஹல்லேலூயா. ஒழுங்கீனமா இருந்து நான் அன்பா இருக்கேன்னு சொன்னா என்ன நான் ஏமாத்துறேன், மற்றவங்க நான் ஏமாத்துறேன்னு அர்த்தம். ஆமென். பரிசுத்தமா இல்லாம சுயநலமா வாழ்ந்து நான் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுறேன், தேவனுடைய வருகையில என்னை நான் காண்பித்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னா என்ன நான் ஏமாத்துறேன், மற்றவங்க நான் ஏமாத்துறேன்னு அர்த்தம். ஆமென். பைபிள் இந்த வசனம் ரொம்ப ரிச்சா இருக்கு. என்ன சொல்லுது? கரைத்துறையற்றவர்களாக ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்து தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து. ஆமென். ரொம்ப ரொம்ப அவருடைய வருகை அவர் பரிசுத்தவான்களோடு இறங்கி வரும் பொழுது கரைத்துறையற்றவர்களாய் உங்களை காண்பித்துக் கொள்ள பிதாவுக்கு முன்பாக உங்களை நிறுத்தும் பொருட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அவ்வளவு பெரிய தியாகமா இந்த பூமிக்கு இறங்கி வந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இதே அன்பை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். என்னது? மற்றவர்கள் கரைத்துறையற்றவர்களாய் இருக்கணும். இல்ல, நாம் எப்படி அவருடைய அன்பினாலே ஈர்க்கப்பட்டு உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கையை விட்டு இன்னைக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமோ அதே போல மற்றவர்களும் அவனை கண்டித்து உணர்த்தி. எந்த வசனம் அது? 1 தீமோத்தேயு 3:16 போதித்து கண்டித்து உணர்த்தி என்ன பண்ணுவாராம்? தேவனுடைய வார்த்தையினாலே அவர்களை பூரணப்படுத்துவார். 1 தீமோத்தேயு 3:16 வாசிங்க. 1 தீமோத்தேயு 3:16, 2 தீமோத்தேயு 3:15-16 வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். படிக்க வேணாம், அந்த வசனங்களை வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஆண்டவருக்கு முன்பாக தூய்மையானவர்களாய் நாம் நிற்கிறதுக்கு பாருங்க. இன்னைக்கு உலகம் நம்ம நான் சொல்றேன், நம்ம இங்க பெங்களூர்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தான் 30 வருஷம் பின்னாடி இருக்கும். அவங்களுடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கு, திட்டங்கள் வேற மாதிரி இருக்கு, பணம் சம்பாதிக்கிற திறன் வேற மாதிரி இருக்கு, அவங்களுடைய யோசனைகள் வேற மாதிரி இருக்கு. ஆவிக்குரிய விதத்திலும் கூட ஒரு விதத்துல பரிசுத்தமாக்கப்படுகிற கூட்டம் இன்னும் நல்ல பரிசுத்தமாயிட்டு இருக்கு. ஒரு விதத்துல பரிசுத்தத்தை தவிர்த்து உலகத்தின் கவர்ச்சிகளை சபைக்குள்ள கொண்டு வந்து அநேக காரியங்களை சபைக்குள்ள இணைத்து செயல்படுகிற காரியங்களும் ரொம்ப அதிகமாயிருச்சு. தேவனுடைய வருகைக்கு இது அடையாளமாகும். ஆமென். சபைய சிதறடிக்கிறதுக்கு பிசாசு செய்கிற கிரியையாம். ஆமென். பரலோகத்திற்கு நாம் பாத்திரர்களாய் மாறுவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 3 விஷயம் பார்த்தோம். 1, ஆண்டவர் பரலோகத்திலிருந்து எப்படி வருவாராம்? 1 தெசலோனிக்கேயர்ல வாசிச்சோம். 1ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் வரைக்கும் வாசிச்சோம்.
அப்புறம் எபேசியர் 4 அதிகாரம் 9 இருந்து அல்லது 11 இருந்து வாசிச்சோம். தேவன் தெரிந்தெடுத்துக் கொள்ளுகிற ஊழியர்கள் மீது அவர் ஏற்படுத்துகிற அதிகாரிகளுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு கடைசியா 1 தெசலோனிக்கர் 2 அதிகாரம் 19 வசனமா வாசிச்சோம். எப்படி ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு பாருங்க. அன்றன்றைக்கு தேவையான ஒன்றை அப்பப்ப நம்முடைய வாழ்க்கையில அவருடைய அன்பின் அந்த நிலைநாட்டுதலுக்குள்ளே நம்ம இணைத்துக் கொள்வதற்கு தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் நம்மள ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். அன்பு குழந்தையாவே இருக்கிறது கிடையாது. ஆமென். அன்பு முதிர்ச்சி அடைந்தவர்கள் தேவனுடைய திட்டத்தின்படி அவைகளை கையாளுவதற்கு. ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். சொல்லுங்க, ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். தனிப்பட்ட விதத்தில் இன்னும் பிரசங்கம் கேட்டு 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 நாங்க இந்த பிரசங்கத்துக்காக காத்திருக்க கூடாது. தனிப்பட்ட விதத்தில் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களை, நரகத்திற்கு நேராய் போகிறவர்களை ஆண்டவரே நல்வழிப்படுத்தி உலகத்தோடு ஒட்டி வாழுகிறவர்களை நாங்க ஆண்டவரே உலகத்தின் பிடியிலிருந்து அவர்களுடைய வழிகளை திருப்பி பரலோக தேவனுடைய நடத்துதலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை செய்யும். ஒப்பு கொடுக்க கிருபை செய்யும். எல்லாம் ஒரு நிமிஷம் கர்த்தருடைய பந்தி நமக்கு முன்பாக இருக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே ஆண்டவரே நீங்க எங்களை நேசித்ததின் மூலம் மகிமையான இடத்தை விட்டு இந்த அழிந்து போகிற குறைவுள்ள உலகத்துக்கு வந்து எப்படி தேவ சித்தத்தை தேவ முறைமையோடு செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களின் அன்பு எப்படி கூறியிருக்கிறீர் என்பதை நாங்கள் மற்றவர்களுக்கும் காண்பிக்க எங்களை ஆண்டவரே மறுபடியும் வந்து உம்மிடத்திலே சேர்த்துக் கொள்வதற்கு, பிதாவுக்கு முன்பாக எங்களை நிறுத்துவதற்கு முன்பாக உமக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ஆத்துமாக்களான வெகுமதியை அன்பினால் நாங்கள் சம்பாதிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். சொல்லுங்க, எல்லா வாய்களை திறந்து எங்களுக்கு கிருபை செய்யும் செய்யும். ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆதரிக்கும் இயேசுவே, ஆராதனை. சொல்லுங்க, ஆராதனை